நாடாளுமன்றம் எப்படி இருக்க போகுது? நாடாளுமன்றத்தில் இவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு? இதுவரைக்கும் வந்து திமுக எம்பிக்களோட ஒத்துழைப்பு சப்போர்ட்டோட தான் இது வரைக்கும் நகர்த்திட்டு போனாங்க. இனி வரும் நாட்கள் என்ன மாதிரி இருக்க போகுது? சார், இனி வரும் நாட்கள்ல திமுகவினுடைய நிலைப்பாடு என்பது பாஜக எதிர்ப்புல தான் இந்த நொடி வரையிலும் இருப்பது. திமுக பாஜக எதிர்ப்புன்னு இருக்கும், காங்கிரஸ் பாஜக எதிர்ப்பு அப்படின்றத மத்தியில எப்படி தீவிரப்படுத்துவாங்கன்னு கேட்கிறேன். இல்ல, அது வந்து பாராளுமன்றத்தில் திமுகவினுடைய மக்களவை உறுப்பினர்களும் மாநிலங்களவை உறுப்பினர்களும் கொள்கை சித்தாந்த நிலைப்பாட்டினுடைய அடிப்படையில் காங்கிரசின் பின்னால் இருக்க வேண்டிய சூழலிலும் தமிழ்நாட்டில் தான் இந்த சிக்கல்கள் இருக்கும்னு நான் பார்க்குறேன். டெல்லி அரசியலை பொறுத்தவரை பாஜக எதிர்ப்புங்கிற குடையில கிட்டத்தட்ட இந்தியா கூட்டணியின் அங்கமாகத்தான் இந்த நொடி வரையிலும் திமுக இருக்கிறது. ஒருவேளை இந்தியா கூட்டணியின் அங்கத்தில் இருந்து திமுக விடுவிக்கப்பட்டு தாவேகா உள்ளபடியே என்ட்ரி ஆயிருச்சு அப்படிங்கக்கூடிய பாச நமக்கு 2-3 நாட்கள் கழித்து தான் தெரியும். ஏன்னா இவருடைய பிஜேபி எதிர்ப்பு நமக்கு தெரியாது, விஜயனுடைய பிஜேபி எதிர்ப்பு. அப்படி இருந்தால் அகில இந்திய அளவில் 3வது அணி ஒன்று வலுவாக உருப்பெறும். மம்தா பானர்ஜி வர ஃப்ரீயாக தான் இருக்காங்க. எலெக்ஷன் முடிந்து விட்டது, அவர்கள் தோல்வியும் தழுவிட்டாங்க, இப்போ முதல்வரும் இல்லை. ஸோ அப்போ அதற்கான ஒரு உயிர்ப்பிக்கக்கூடிய வேலையை திமுக தீவிரப்படுத்தலாம். நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு தேர்தலில் வெற்றி பெறுவது என்பது ஒரு தந்திரம். நீங்கள் சசிகலா அவர்களுக்கு ஒரு தோல்வி ஏற்படுது, அவர்கள் என்ன பண்ணாங்க, தான் தோல்வி அடைந்தாலும் பரவாயில்ல, நம்மை சேதப்படுத்திய அதிமுகவை பழிவாங்கணும்னு தென் மாவட்டங்களில் ஒரு 4-5 தொகுதிகளில் வெற்றியை பதிக்கிறாங்க. கடந்த தேர்தலில் டிடிவி தினகரன் அவர்கள் 21 தொகுதிகளில் வெற்றியை பதிக்கிறார். ஸோ அதே மாதிரி பாஜக எதிர்ப்பில் திமுக வழக்கம் போல் தீவிரமாக களமாடினால் மக்கள் தராசியில் வைத்து பார்ப்பார்கள், எது உண்மையான பாஜக எதிர்ப்பு, விஜய் தலைமையிலான காங்கிரஸ் அங்கம் வைக்கக்கூடிய கூட்டணியா அல்லது உள்ளபடியே திமுக கூட்டணியா என்பதை அங்கம் வைத்து பார்ப்பாங்க. வரும் நாட்கள் அப்படித்தான் இருக்கு. யாரு உண்மையான பாஜக எதிர்ப்பு அப்படின்றத திரும்ப பாஜக எதிர்ப்பு தான் பிரதானப்படுத்தி விஜய் அரசியல் இருக்கும், திமுக அரசியலும் இருக்கும். ஏன்னா விஜய் அரசியல் அதுதான் அந்த தன்மை தான் வரப்போகுதுங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. பட் இதுல 2 சிக்கல் விஜய்க்கு இருக்கு சார். 1வது சிக்கல், விஜய்க்கு வாக்களித்தவர்கள் அவரை ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு ஓட்டு போட்டிருக்காங்க. விஜய்க்கு இன்னைக்கு 108 தொகுதி கிடைச்சதுன்னா அவர் கூட்டணியே இல்லாததும் ஒரு காரணம். கன்னியாகுமரி மாவட்டத்தை ஒரு உதாரணமாக சொல்றேன். ஏன் அந்த மாவட்டத்தை அடிக்கடி சொல்றேன்னா, ஒரு தேசிய நீரோட்டம் உள்ள மாவட்டம். 5 தொகுதிகளில் தாவேகா 2வது இடம் வந்திருக்கு. 5 தொகுதிகளில் தாமரை நேரடியாக தாமரை பூச்சின்னம் போட்டிட்டு 5 தொகுதிகளில் கிட்டத்தட்ட பாஜக 3வது இடம் போயிருக்காங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய பாஜகவினர் ஓட்டையும் தாவேகா வாங்கியிருக்கு. நாளைக்கு நீங்கள் இப்படி பொருத்தி பாருங்களேன் சார், காங்கிரஸ் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விசிகாவோடு கைகோர்த்தக்கூடியவர்கள், கைகோர்த்திருக்கிற தாவேகாக்கு பாஜக ஆதரவு நிலைப்பாடு கொண்டவர்கள் கடந்த தேர்தலில் வாக்களிச்சிருக்காங்க. இப்போ நடந்த தேர்தலில் இனி ஒரு தேர்தலில் வாக்களிப்பார்களா? அந்த ஓட்டு வெளியே போகுது. நேற்று வரை விஜய்கிட்ட நெகட்டிவ் ஓட்டுன்னு ஒன்றே இல்லை சார். இந்த தேர்தலில் வெற்றி வரை விஜய்கிட்ட நாம் குற்றம் சொல்வதற்கோ இந்த ஓட்டு இவருக்கு விழாது நெகட்டிவ் ஓட்டுன்னு எதுவுமே இல்லை. ஆனால் நாளை முதல் வலதுசாரித்துவ ஓட்டு இவருக்கு இல்லை. ஏன்னா காங்கிரஸ் உள்ளே வந்துட்டாங்க, அது ஒரு புள்ளி. 2வது இதில் லாபம் அடைய போகிறது பாஜக சார். நீங்கள் அவங்க ஆட்சி காங்கிரஸுக்குள்ளே போடுறதுனால குடைச்சல் கொடுக்குறாங்க, என்ன வடிவங்கள் இருந்தாலும் இதில் லாபம் உள்ளபடியே யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாஜக. எப்படின்னு சொல்கிறேன்னா, ஒருவேளை திமுகவும் பாஜக எதிர்ப்பு அரசியலை செஞ்சு தாவேகாவும் பாஜக எதிர்ப்பு அரசியலை செஞ்சுன்னா தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பு அரசியல் 2 துருவங்களாக உடையும். இந்த தேர்தல் அப்படி தான் உடைந்தது. ஆனால் அது பாஜகவுக்கு எந்த லாபமும் கொடுக்கல. ஒருவேளை பாராளுமன்ற தேர்தலில் கொடுத்தால் அது லாபமாக இருக்குங்கிற கணக்கு கூட இருக்கலாம். பட் பாஜக இந்த அலையன்ஸ் போனதே விரும்பலை, காங்கிரஸோடு இவர்கள் கைகோர்த்ததே விரும்பலைங்கிறதான் நமக்கான பார்வை. தொடக்கமே இந்த மாதிரி இருந்ததுன்னா விஜயோட இந்த 5 ஆண்டு கால ஆட்சி எப்படி இருக்க போகுது? இல்லை, இந்த அணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகள் கொஞ்சம் பாஜக எதிர்ப்பில் தீவிரமாக இருக்கக்கூடிய கட்சிகள். என்ன ஒன்று, மோடி ஏதாவது அங்கிருந்து ஒரு மசோதாக்களை நிறைவேற்றுவார்கள் மத்திய அரசு, உடனே அதை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்ற சொல்லுவாங்க, கூட்டணி கட்சிகள் அழுத்தம் கொடுப்பாங்க. விஜய் நிறைவேற்றுவாரான்னு தெரியாது. திமுக நிறைவேற்றியது, பல தீர்மானங்களை நிறைவேற்றியது. அவ்வளவு தீர்மானங்கள் நிறைவேற்றுகிற பொழுது இதே விஜய் பாஜகவினரால் ஜோசப் விஜய் என்று பார்க்கப்படுவார். பல அபாயங்கள் அவருக்கு இருக்கு. நிதிகளை பெறுவதில் சிக்கல் ஏற்படலாம் காங்கிரஸை கூட்டணியில் வைத்துக் கொண்டு. காங்கிரஸ் என்ன சினாரியோ இருந்ததோ அதுதான் அப்படியே தொடரப்போகிறது. விஜய் முதல் நாள் கடிதத்திலே குறிப்பிட்டிருந்தார், நம்ம நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருப்போம்லாம் சொல்லியிருந்தார். நீங்க காங்கிரஸை கூட்டணிக்குள்ள வைத்துக்கொண்டு நல்ல ரிலேஷன்ஷிப் என்றவர்கள் நம்ப மாட்டாங்க. ஒருவேளை அதிமுகவோடு போயிருந்தால் கூட அது ஒரு பெரிய எதிர் மனநிலையை உருவாக்கியிருக்காது. ஆனால் அதுக்குள்ளேயும் விஜய்க்கு சிக்கல் இருக்கு. தேர்தலுக்கு பின்பு பாருங்க, நாங்கள் சேர்ந்துருவோம்னு சொன்னோம், எல்லாம் சொல்லி வச்ச ஏற்பாடு ஒத்திகை மாதிரி இவங்க தனியாக நின்னாங்க, இப்போ தேர்தலுக்கு பின்பு சேர்ந்துட்டாங்கன்னு திமுக உயிர்ப்பித்து விட வாய்ப்பு இருக்குது. அப்போ விஜய்க்கு கிட்டத்தட்ட ஒரு முதல்வர் பதவி வந்து விட்டது. ஆனால் அது வந்து ஒரு ரோலிங் சேர் மாதிரி தான், இப்போ சுழலும் நாற்காலி போலுதான் கிட்டத்தட்ட கூட்டணி கட்சிகளால் சுழற்றப்படக்கூடிய இடத்துல. விஜய்க்கு இப்போ என்ன வாய்ப்பு இருக்கு? இப்போ காங்கிரஸ்ல இருந்து ஒரு 5 நம்ம இப்போ இது இப்படி இவங்க ஆதரவு தராங்கன்னே வச்சுக்கோமே, விடுதலை சிறுத்தைகள் பிளஸ் 2 இடதுசாரிகள்னா 6 சீட்டு 11 சீட்டு அவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா இதை வச்சு 5 ஆண்டுகளை அவரால் நகர்த்திட முடியுமா? இதை வைத்து 5 ஆண்டுகள் என்பது கொஞ்சம் சவாலானதும் சிக்கலானதுமாக இருக்கும். அதான் நான் சொன்னதை போல மத்திய அரசு ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்கிற பொழுது கூட்டணி கட்சிகளின் சார்பில் போராட்டம் பண்ணுங்கம்பாங்க. நீங்கள் 2 ஆண்டுகள் கட்சியை நடத்தி இருக்கிறார், 2024 26 வரை. இந்த 2 ஆண்டுகளில் லாக்அப் டெத்துக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தினார் விஜய் அவர்கள். பல்வேறு கட்ட விஷயங்களுக்கு கூட்டங்கள் போட்டார்.
மத்திய மோடி அரசை கண்டித்து கடந்த 2 ஆண்டுகள் அவர் கூட்டமே போட்டதில்லை. சரி, இப்போ இந்த கூட்டணிக்குள்ள கம்யூனிஸ்ட் வந்துட்டாங்க, விசிகா வந்துட்டாங்கன்னா அடுத்து கேஸ் சிலிண்டருக்கு ஒரு தட்டுப்பாடாக இருக்குது அல்லது விலை கூடுதலாக இருக்குது, நம்ம ஒரு பெரிய போராட்டம் பண்ணோம்னா விஜயனுடைய கட்சியினர் பங்கேற்பார்களா, தாவேக்கா ஆன்டி பிஜேபி மனநிலையை கூர்மைப்படுத்துமாங்கிற கேள்வி வரலாம். ஸோ அது நித்திய கண்டம் பூர்ண ஆயுசும்பாங்கல்ல சார், அந்த மனநிலையில இந்த கட்சிகள் இப்போ விடுதலை சிறுத்தைகள் மாதிரியான கட்சிகள் வந்து மதவாத சக்திகளுக்கு எதிரானதுல ரொம்ப முனைப்பாகவே இருந்தாங்க, சனாதன எதிர்ப்புல ரொம்ப தீவிரமா இருந்தாங்க. இப்போ அவங்க விஜயோட சேர்றாங்க அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு ஒரு பார்வைக்கு, ஏன்னா பெரும்பாலான மூத்த பத்திரிகையாளர்களோட பார்வை எல்லாமே அவர் அந்த மாதிரி தான் போக போறாங்க அப்படின்ற போக்கு தான் இருக்கு. அப்படின்னா ஒரு விஜயோட சேர்றாரு அப்படின்னா பாஜக எதிர்ப்பு எந்த மாதிரி இருக்கும்? இவங்க ஒரு பக்கம் தீவிரமான எதிர்ப்பும், விஜய் வந்து ஒரு மாதிரி சாஃப்ட் டவுன்ல இருந்ததுன்னா அது எப்படி சரியா இருக்கும்? இல்லை, அதுதான் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு சவாலான சிக்கலான அமைப்பாக அதை மாற்றிவிடும். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை தீவிர பாஜக எதிர்ப்பு என்பதை அவர்கள் எடுக்க மாட்டாங்க. அது வந்து எப்படி சொல்றதுன்னா ஒரு கொள்கை எதிரி பாஜக, அவ்வளோதான். அவருடைய எதிர்ப்பினுடைய உச்சபட்சம் கொள்கை எதிரி பாஜக. எப்படி பெரியாரை ஏற்றுக்கொண்டு அவருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை மட்டும் விலக்கி வைக்கிறோம் என்கிறார்களோ அது மாதிரி கொள்கை எதிரி, அவ்வளோதான். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது இந்த அணிக்குள் பல முரண்கள் வரும். பட் இந்த எண்ணிக்கையை கூட்டுறது மட்டும்தான் அவர்களுக்கான லாபமாக இருக்கும். வேறு சில கட்சிகளோடும் அப்போ அவர்கள் பேசணும். குறைந்தபட்சம் பாட்டாளி மக்கள் கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகளோடு அவர்கள் பேசணும். பட் இப்போதைக்கு அவர்கள் ஆட்சி அமைத்தால் போதுங்கிற ஒரு அழுத்தத்தில் இருப்பாங்க. என்ன சண்டையாக இருந்தாலும் 6 மாதங்கள் வரைக்கும் இதை தாக்கு பிடிக்கும். அதற்கு பின்புதான் மார்க்சிஸ்டோ இந்திய கம்யூனிஸ்டோ அழுத்தங்கள் கொடுப்பாங்க. விசிகாவோ ஏதோ ஒரு கவிச்சு எல்லாருக்கும் அமைச்சரை கொடுத்துட்டாங்கன்னா அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் கொடுத்து அதிகாரமிக்க பொறுப்பு இல்லை, அது பேர் அது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு முடிவாக இருக்கும். இது வரைக்கும் இல்லாத தமிழகம் கண்ட புதுசாக இருக்கும். கூட்டணி ஆட்சி அப்படின்றது நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தமிழகத்தில் மலருது அப்படின்னு பார்ப்பாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி அதுலேயுமே இன்னொரு சிக்கல் நான் பார்க்குறது, இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாதிரி திருமாவளவன் போகிறாரு அப்படின்னா தலித் மக்களுக்கான தலைவராக அவர் அடையாளப்படுத்தப்பட்டு அவர் பார்க்கப்படுகிறார் அப்படின்னும் போது விஜய் இந்த பிரதிநிதித்துவத்தை எல்லாத்துக்கும் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த தலைவர் யாருன்றதுல ஒரு 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 இன்னொரு பார்வை வரும் இல்லையா? அப்ப இவரோட இடத்த விஜய் அடைஞ்சிருவார் அப்படின்னு பார்க்க முடியாதா? இல்ல, அதுவும் ஒரு சிக்கல்கள் இருக்கிறது சார். நான் என்ன பார்க்குறேன்னா அமைச்சரவையே அவர் கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் சார். இந்த மாதிரியான பிரச்சனைகள் சர்ச்சைகள் தவிர்த்து விடலாம். ஒரு உதாரணத்திற்கு காங்கிரஸ் கட்சியில ஒரு பெண்ணிற்கு அமைச்சர் என்பதாக காலையிலாம் பிரேக்கிங் போயிட்டு இருந்துச்சு. மீன்வளத்துறை போன்ற துறைகளை லூர்தமால் சேமன் காலத்தில் மீனவர் சமுதாய பெண் வைத்திருந்தது. ஒன்று குளச்சல்ல தேர்வானவர்களுக்கு என்பதாகத்தான் அந்த ஒரு பெண் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆமா ஆமா, அந்த ஒரு பெண் தான் ஜெயிச்சிருக்காங்க. கால பிரேக்கிங்ல பார்த்தேன், பெண் ஒருவருக்கு வேண்டும்னு. அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யறதன் மூலமா இன்னொரு பக்கம் இப்ப தொழிலாளர் நலத்துறை எடுத்து கம்யூனிஸ்ட் கொடுத்துட்டா நீங்க சர்ச்சைகள் சிக்கல்கள் எந்தெந்த துறைகளில் வருமோ அவர்களுக்கான அதிகாரங்களை கொடுத்துட்டாங்கன்னா இப்போ ஒன்றுமே இல்லை சார். கிட்டத்தட்ட ஒரு பட்டியல் சமுதாய மக்களுக்கான அந்த குறிப்பிட்ட அந்த துறைகள் இருக்குல்ல சார், அந்த மாதிரியான துறைகளை தொல் திருமாவளவன் அவருடைய விசிகா கட்சிக்கு கொடுத்துட்டா உங்க எந்த அடிப்படையில் கட்சிகள் வளர்கிறதோ அந்த அடிப்படையில் அந்த ஆதி திராவிட நலத்துறையை ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வசம் கொடுத்துட்டா. பட் அந்த மாதிரியான நம்ம அப்படி பார்க்கிற பொழுது இல்ல நான் அதை தான் கேட்கிறேன். அப்படி ஒருவேளை நீங்க சொல்றபடி ஆதி திராவிட நலத்துறையை விசிகா கொடுக்குறாங்கன்னே வச்சுக்கிட்டா கூட நீங்க அமைச்சரவையில விசிகாவுக்கு இடம் கிடைக்கிறது அப்படின்றது ஒரு பார்வை. ரெண்டாவது, ஆதி திராவிட நலத்துறையை அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா விஜய் மாதிரியான ஒரு தலைவர் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை அப்படின்ற ஒரு பார்வை தானே எல்லாத்துட்டையும் இருக்கும். அப்படிங்கும்போது அந்த தலித் தலைவருக்கான அடையாளத்தை இவர் இழப்பாரா, அல்லது இவருக்கு பின்னால இருக்க, அல்லது இவருக்கு இப்ப ஏற்கனவே இருக்க நான் வாக்கு வங்கி அரசியலாவே பேசுறேன், இப்ப இருக்க வாக்கு வங்கி அரசியல் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் மைக்ரேட் ஆகி இவருக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? ஆமா, நிச்சயமா இருக்கு சார். கடந்த 2000 அண்மையில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் விசிகாவுடைய வாக்குகள் ஏற்கனவே பெரும்பகுதி விஜய் பக்கம் போயிடுச்சுன்றதா பார்வை. ஆமா, இப்ப அவர் அந்த பக்கம் போறதன் மூலமா அதை காப்பாற்ற முடியும். ஒன்று, அந்த உறவு தொடர்ந்துச்சுன்னா திருமாவளவன் அவர்களுக்கு இன்னுமே வாக்குகள் கூடிரும். அந்த உறவு வெளியேறுகிற வரைக்கும் சிக்கல், வெளியேறிவிட்டால் சிக்கல், வெளியேறாத வரை நீங்க இன்னொரு கோணத்தில் இதானுங்கன்னா ஆதி திராவிட நலத்துறையை விசிகாவுக்கு ஒதுக்கப்பட்டு அந்த ஆதி திராவிட நலத்துறையில் பல்வேறு திட்டங்களை செய்து இதுவரை அவர்கள் கனவு திட்டங்களாக இருந்த திட்டங்களை எல்லாம் செய்துட்டாங்கன்னா விசிகாவினுடைய அமைச்சர் தாவேக்கா அமைச்சரவையில் விசிகாவினுடைய அமைச்சர் செய்தார் என்கிற ஒரு பெயரும் கிடைக்கும். நீங்கள் சமூக வலைதளங்கள் ஆக்டிவாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் திருமாவளவன் அவர்களே ஃபேஸ்புக்கில் டெய்லி வீடியோ போடுறார். ஸோ அதன் வழியாக அந்த கட்சியை உயிர்ப்பித்துக் கொள்ள முடியும். இன்னொன்று, இந்த உறவு தொடர்கிற வரைக்கும் கூட்டணியில் எந்த கட்சி வளர்ந்திருந்தாலும் அது லாபம் தானே. தாவேக்காவுக்கு வளர்ந்துகிற பொழுது, விஜய் வளர்ந்திருக்கிற பொழுது அவரோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் லாபம் தாங்கிற அடிப்படையில் இது ஒரு நீண்ட காலமாக நீடிக்கக்கூடிய கூட்டணியாகவும் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கம்யூனிஸ்டுகள் எங்கே முரண்படுவாங்கன்னா தொழிலாளர் சார்ந்த பிரச்சனைகளில். நீங்கள் போன திமுக ஆட்சியிலே பார்த்தீங்கன்னா சாம்சங் போராட்டத்தில் முரண்பட்டாங்க. 8 மணி நேர வேலையை 12 மணி நேரம் மாற்றுகிற பொழுது முரண்பட்டாங்க. நீங்கள் தொழிலாளர் நலத்துறை எதுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோ அல்லது இந்திய கம்யூனிஸ்டோ கொடுத்துரு. இந்திய கம்யூனிஸ்ட் பொதுவாக விவசாயிகள் பகுதியில் சேர்த்து ஜெயித்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வேளாண் துறையை ஒதுக்கிட்டீங்கன்னு வச்சுக்க,
அரிசியின் படம்லாம் நடித்தார் முன்னாள் மாநில செயலாளர். அந்த மாதிரியான அவரவர்களுக்கு பொருத்தமான துறைகளை ஒதுக்கிட்டாலே பெரும்பாலும் எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் கொண்டு போக முடியும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்களோட ஃபோக்கஸ் குறிப்பிட்ட துறைகளில் தான் இருக்கும். அப்போ நீங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் அதை செய்யலை இதை செய்யலைங்கிறத தாண்டி நமக்கு கிடைச்ச துறையில் என்ன முத்திரை பதிக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்கள அறியாமலே உந்தி தள்ளிட முடியும். பட் அந்த தாவேக்காத ஸ்ட்ராட்டஜிலாம் பண்ணுவாங்களான்னு தெரியல. அது இன்னொன்று, ஒரு அரசு இயந்திரமா செயல்படும் போது நடைமுறை சாத்தியம் அதில் என்னென்ன சிக்கல் இருக்கு அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும். அது போக போக பார்க்கலாம். நான் ஒருவேளை இப்போ அதிமுக முடிவை இறுதி மாலையிலேயே சொல்றாங்க, இல்லை நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி விசிக அவங்களோட முடிவை மாலையிலேயே சொல்லி தங்களோட ஆதரவை கொடுக்குறாங்க, இல்லை ஆதரவு கடிதத்தை அவங்களுக்கு அனுப்புறாங்க அப்படின்னா விஜய் நேரடியாக ஆளுநரை பார்த்து நாளை பதவியேற்பு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஆமாம், நிச்சயமாக இருக்கிறது சார். என்னுடைய பார்வை அவர் அதிமுகவை விட விசிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளை விரும்புகிறார். ஒருவேளை இந்த நெருக்கடியை புரிந்து கொண்டு அவர்களே கூட விசிகாவுக்குமே ஒரு மாநில செயற்குழு கூட்டம் நடத்த வேண்டியது இருக்கு, நிர்வாகிகள் கூட்டத்தை நடத்தணும் இருக்காங்க. நீங்க குறிப்பிட்ட அந்த இந்திய கம்யூனிஸ்டா இருக்கட்டும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டா இருக்கட்டும், அவங்க தேசிய கட்சிகள் அவங்க தேசிய குழு கூட்டம் நடத்தணும். அது நீங்க சொல்ல மாதிரி உடனடியாக நடத்துவதற்கான வாய்ப்புகள் போது அவங்க நாளைக்கு தான் நடத்தி நாளைக்கு தான் அவங்க கொடுக்க வேண்டியது இருக்கு. ஒருவேளை ஏற்றுக்கொண்டால் கூட அப்படின்னா அது கண்டிப்பாக தள்ளித்தானே போக வேண்டியது. ஆமா, நிச்சயமா அதனால் பார்த்தால் தள்ளித்தான் போக வேண்டியிருக்கிறது. பட் இந்த பாஜகவினுடைய அழுத்தம் என்கிற புள்ளியில இதுல ஏதாவது மேஜிக் நடந்தால் உண்டு. பாஜகவினுடைய விஜய் என்றாலே அதிசயம் தானே. விஜய்னா நிறைய மேஜிக் நடக்கும். நம்ம எப்பவுமே மேஜிக்கா தான் பார்க்கிறோம். அந்த மேஜிக் மட்டும் என்ன மேஜிக்கை காட்டிவிட முடியும்னு பார்க்குறேன். கிட்டத்தட்ட அவருக்கு பாஜகவினுடைய அழுத்தம் என்கிற புள்ளியில விசிகாவோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோ, இந்திய கம்யூனிஸ்டோ இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி உலகத்துல ஒரு அவசர கூட்டத்தை கூட்டுவது என்பது இயலாத ஒன்று இல்லை. ஸோ அந்த வகையிலும் நகர்த்தலாம். அப்படி இல்லைன்னா சைக்கிள் கேப்ல அதிமுக இன்று மாலையே நீங்கள் சொன்னது மாதிரி அவர்கள் ஒரு அவசர கூட்டத்தில் என்ன முடிவெடுப்பார்கள் என்று தெரியாது. பட் விஜயனுடைய விருப்பம் என்பது அதிமுகவை நோக்கியதாக இல்லை. திமுகவை சேதப்படுத்தி விட்டார், திமுகவுக்கு பலத்த சேதத்தை கொடுத்து விட்டார். அடுத்ததாக கூட்டணி கட்சிகளையும் அவர்களிடமிருந்து எடுத்து தான் தமிழகத்தில் அடுத்த ஒரு 10 ஆண்டுகளுக்கான ஒரு நிலைநிறுத்தப்பட்ட தலைவராக இருக்கணும்னு விஜய் விரும்புகிறார். அது எல்லாத்துக்குமான அச்சாரமாக தான் இதை நான் பார்க்குறேன்.